சமூக வலைத்தளங்களில் கவர்ச்சியால் இளைஞர்களின் மனதை கொள்ளையடித்த நடிகை தர்ஷா குப்தா மீது சேலத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கவர்ச்சியை காட்டி பணம் சம்பாதித்தவர் மீது பாய்ந்த வழக்கின் பின்னணி என்ன? சின்ன திரையில் அறிமுகமாகி பின்னர் இன்ஸ்டாவில் கவர்ச்சி போட்டோ வீடியோக்களை பதிவிட்டு ஆண்களின் ஏகோபித்த வரவேற்பை பெற்றவர் நடிகை தர்ஷா குப்தா. இன்ஸ்டாவில் கிடைத்த புகழை வைத்து தனியார் தொலைக்காட்சிகளில் ரியாலிட்டி ஷோக்களில் பங்கேற்றார். அது எதிர்பார்த்த அளவுக்கு அவருக்கு கை கொடுக்காததால் மீண்டும் இன்ஸ்டா பக்கம் திரும்பி கவர்ச்சி வீடியோக்கள் போட்டோக்களை பதிவிடத் தொடங்கினார். இன்ஸ்டாகிராம் எக்ஸ்க்ளூசிவ் சப்ஸ்கிரைபர் வசதி மூலம் மாதம் ரூபாய் 399 கட்டணத்தில் பிரத்யேக புகைப்படங்களை பகிர்ந்தார். இதன் மூலம் மட்டுமே மாதம் பல லட்சம் சம்பாதிப்பதாக கூறப்படுகிறது. பின்னர் ஒருபடி மேலே போய் தனது பெயரிலேயே புதிதாக ஒரு செயலியை அறிமுகப்படுத்தினார். பிறந்த நாளுக்கு வீடியோ காலில் வாழ்த்து சொல்ல 6000 ரூபாய், பிராண்ட் ப்ரமோஷனுக்கு 50,000 ரூபாய், பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு 1000 ரூபாய், இது தவிர 3 மாதங்கள் மற்றும் 1 ஆண்டுக்கான ஸ்பெஷல் ஸ்கீம்களும் அதற்கு சலுகை ஆஃபர்களும் வழங்கினார். சமூக வலைத்தளத்தில் பிரபலமாக உள்ள பெண்கள் பலரும் இவரை பார்த்து இதே பாணியில் சப்ஸ்கிரிப்ஷன் மாடலுக்கு மாறினர். ஆபாச போட்டோ வீடியோ என பதிவிடத் தொடங்கினர். இதுதான் தற்போது இவர்களுக்கு சிக்கலை வரவழைத்துள்ளது. இவர்கள் மீது சேலத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்யும் நிலைக்கு சென்றுள்ளது. சேலத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் அஜித் சாக்கோ மற்றும் கல்லூரி மாணவர்கள் சூர்யா, சஞ்சய், ஸ்ரீதர், சந்துரு, லோகேஷ் உள்ளிட்டோர் சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் உள்ள மாநகர சைபர் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் சில தினங்களுக்கு முன்னர் புகார் மனு ஒன்றை கொடுத்தனர். அதில் இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் 18 வயதுக்கு கீழ் உள்ள சிறார்களுக்கு தீங்கு விளைவிக்கும் விதமாக ஆபாச வீடியோக்களை வெளியிட்டு வருவதாக தெரிவித்தனர். ஆபாசமாக பேசலாம், பழகலாம் என கூறி சிலர் அவர்களுடைய பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்ய வைத்து அதன் மூலம் இளைஞர்களிடம் பணம் பறித்து மோசடி செய்து வருவதாக கூறியிருந்தனர். குறிப்பாக இன்ஸ்டா, யூடியூப் போன்றவற்றில் லைவில் வரும் சில பெண்கள் விலையையும் நிர்ணயித்து பணத்தை வசூலிப்பதாகவும் குற்றம் சாட்டியிருந்தனர். மேலும் வீடியோ காலில் பேச தனி கட்டணம், போனில் பேச தனி கட்டணம், ஸ்பெஷல் கோல்ட் சாட் என்ற பெயரில் எல்லை மீறி வீடியோக்களை பதிவிடுவதாகவும் புகாரில் வழக்கறிஞர்கள் தெரிவித்திருந்தனர். குறிப்பாக நடிகை தர்ஷா குப்தா, யூடியூபர்கள் திருச்சி சாதனா, சூரிய பிரபா, அபிநயா சித்ரா, பிரியங்கா ராஜ், சரண்யா, ஐஸ்வர்யா சிவா, டிவி திலகவதி, சிந்து சேகர் உள்ளிட்டோர் பாலியல் இச்சையை தூண்டும் வகையில் ஆபாசமாக பேசி பண மோசடி செய்வதாகவும் அந்த நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் மனுவில் தெரிவித்திருந்தனர். இளைஞர்களையும் ஆண்களையும் ஏமாற்றி மாதம் 2 முதல் 3 லட்சம் ரூபாய் வரை சம்பாதிக்கும் இதுபோன்ற பெண்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதில் நீதிமன்றமே தானாக முன்வந்து இளைஞர்களை சீரழிக்கும் பெண்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். மேலும் இதுபோன்ற சமூக வலைத்தள கணக்கில் சிக்கிக் கொண்ட இளைஞர்கள் பணம் கட்ட முடியாத சூழலில் அவர்கள் திருட்டு, வழிப்பறி உள்ளிட்ட சமூக விரோத செயல்களிலும் ஈடுபடும் நிலையும் உருவாகியுள்ளதாகவும், எனவே உடனடியாக சம்பந்தப்பட்ட பெண்கள் மீது நடவடிக்கை எடுத்து இவர்களது சமூக வலைத்தள கணக்கை முடக்க வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் தங்கள் புகார் மனுவில் கேட்டுக்கொண்டனர். இந்த புகார் மனுவை பெற்ற சைபர் கிரைம் போலீசார் நடிகை தர்ஷா குப்தா, திருச்சி சாதனா உள்ளிட்ட 12 பேர் மீதும் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சோசியல் மீடியாவில் அதாவது இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் காம இச்சைகளையும் காம உணர்வுகளையும் தூண்டி இளைஞர்களையும் பெண்களையும் தவறான பாதைக்கு கொண்டு போகிறதா சொல்லி திருச்சி சாதனா, தர்ஷா குப்தா, ஹனி சென்னை, சூரிய பிரபா, பிரியங்கா ராஜ் மற்றும் யூடியூப்பில் ஐஸ்வர்யா, இன்னும் பல நபர்கள் மீது புகார் கொடுத்துருந்தேன். அது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. 4 பிரிவின் கீழே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சாமானியனா பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 30 நாள் கடின உழைச்சா மட்டும்தான் மாதம் 15,000 to 20,000 சம்பாதிக்க முடியும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி யூடியூப்பில் ஆபாசமான வீடியோ போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு
இளைஞர்களை தூண்டி அவங்ககிட்ட பணம் பறிக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ சம்பாதிச்சு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் to 2 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. அப்படிங்கும்போது மற்ற பெண்கள்லாம் இந்த மாதிரி நம்ம ஏன் வேலைக்கு போயிட்டு இந்த மாதிரி யூடியூப்லேயே இந்த மாதிரியான செய்திகளையும் உணர்வுகளை தூண்டும் விதமாக புகைப்படம் வீடியோ போட்டு இந்த மாதிரி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் இதில் முற்றிலும் பாதிக்கப்படுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசு கீழே இருக்கிறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை இதுக்கு கிடையாது. அப்படிங்கும்போது யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து இளைஞர்கள் வந்து 18 வயசு கீழே இருக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1 மாதம் 2 மாதம் அவங்க கட்டணம் கட்டுவாங்க. காசு இல்லாத போது என்ன பண்ணுவாங்க? யாரையாவது போய் அடிச்சு பணம் பிடுங்கலாம், ராபரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு தூண்டப்படுறாங்க. அதுவும் இல்லாமல் பெண்களை பார்த்தாலும் அதே மாதிரி ஒரு எண்ணம் தூண்டும். மேலும் தர்ஷா குப்தா உள்ளிட்டவர்களின் சமூக வலைத்தள கணக்குகளை முடக்குவதற்காக சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். மேலும் இந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையிலும் போலீசார் இறங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் ஆபாச போட்டோ வீடியோக்களை பதிவிடும் பெண்கள் கலக்கத்தில் ஆழ்ந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.